தேவை தேவை உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியார் தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை வாராயோ மாமி வாராயோ வரலட்சுமி போல வாராயோ அழகாக தொங்கும் தாலி இனி அன்பாலே போடு வேலி சூலில்ல காலி ஆவாயே. புரிஞ்சு போச்சுன்னு புரிஞ்சு போச்சு. ஆசை வார்த்தை காட்டி லாட்ஜி கூப்பிட்டது அந்த துர்கா தானே? அடிச்சே அந்த மோசடி கும்பல இருந்து காப்பாத்துறது துர்கா தான்டா. பின்ன எதுக்குன்னு அந்த அம்மா லாட்ஜுக்கு வந்தா? குழந்தை தொழிலாளர்கள் அந்த லாட்ஜில் வேலை பார்க்கறதா தகவல் வந்துச்சான். அதை பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனாங்கடா அப்பா. ஆமா, உன்னை லாட்ஜில் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினவ இப்ப வீட்டுக்கு யமனால வந்திருக்கா. என்னடா சொல்ற? நீங்க இனிமே அவளை எதிர்த்து பேசவே முடியாது. அப்படி பேசினா உன் மானத்தை கப்பல் ஏத்தி விட்டுருவா. நானும் தான் எதுவும் பேச முடியாது. நீ என்னடா செஞ்ச? ஒரு நாள் ரோட்டோரமா காரை நிறுத்தி தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். அப்ப இந்த துர்கா வந்து என்ன திட்டினா. நானும் பதிலுக்கு கண்டபடி திட்டேன். அப்பா உனக்கு தான் பெரிய அறிவிட்டா காத்துட்டு இருக்குன்னு சொல்லு. இப்ப நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். என்னடா? நம்மளை காப்பாத்தி ஆகணும்னா அந்த துர்காவை காவு கொடுக்கணும். எப்படி? அபாண்டமா பழிய போடுவோம். அவளே வீட்டை விட்டு ஓடுற மாதிரி பண்ணுவோம். டேய் நீ ரொம்ப லேட்ரா. பேசி முடிச்சு மூர்த்த நாளும் குறிச்சாச்சு. சுந்தர பவானின்னு ஒருத்தி வந்து நடிச்சு ஏமாத்திட்டு போனால, அவளை கல்யாணம் பண்றது கூட தான் முகூர்த்த தேதி குறிச்சாங்க. என்னாச்சு? இப்ப எல்லாம் கல்யாணம்ங்கிறது தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் உறுதி இல்ல. ஓ பாலிசி எல்லாம் ஒத்து வராதுடா வசந்த். சரி, உன் பாலிசி தான் என்ன சொல்லு. நம்ம யோகியத்தை அப்பா கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி துர்கா கிட்ட தனியா பார்த்து பேசணும். என்ன கெஞ்ச சொல்றியா? டேய் காரியம் ஜெயமானம்னா கழுத காலில் கூட விடலாம். வரப்போறோம் சித்தி தான். காட்டு கொடுக்காத தாயேன்னு காலில் விழுந்தாதான் காலம் தள்ள முடியும். இல்லனா டேய் அப்பா விஷயம் தெரிஞ்சா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாடுறா. ராஜா ரொம்ப யோசிக்காத. இனிமே அவங்க தான் நமக்கு அம்மா. ஏன்டா அப்படி பாக்குற? இனிமே அவங்க தான் அம்மா. வாடியம்மா. இந்தாங்க சித்தி என் சாதகம். கொஞ்சம் இரு. இப்ப எதுக்கு என் சாதகத்தை கொண்டு வர சொன்னீங்க சித்தி? எல்லாம் காரணமா தான். ஆத்தி, நீங்க எப்ப சாதகம் பார்க்க கத்துக்கிட்டீங்க? அட கிறுக்கு கழுத, ஜோசியர் வர சொல்லிருக்கேன்டி. இப்ப வந்துருவாரு. இப்ப என் சாதகத்தை பார்க்க என்ன அவசியம்? நீலவேணி, உன் நேரம் எப்படி இருக்கு? சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா? சாதகமா இருந்தா சந்தோஷமே. பாதகமா இருந்தா என்ன பரிகாரம்னு கேட்டு செஞ்சிடலாம்ல. ஓஹோ, எந்த ரூட்ல போனா நம்மளுக்கு சீக்கிரம் வெற்றி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க, அப்படிதானே? அதேதான். அப்ப நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சித்தி? கெட்டதா நடக்குதேண்டா ஜோசியரை வர சொல்லிருக்கேன். என்ன கெட்டது நடந்துச்சு? உன் மாமனார் கல்யாணம் நடக்க போதுல, அந்த கல்யாணம் மூலமா ஒருத்தி வர போறால, அதெல்லாம் உங்களுக்கு கெடுதல் தானே? வணக்கம்மா. வாங்க ஜோசியர. என்ன இம்புட்டு லேட்டு? இல்லம்மா, கல்யாணத்துக்கு நாள் பார்த்து கொடுத்துட்டு வர்றதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுத்து. இவ என் அக்கா பொண்ணு. வணக்கம். பேர் நீலவேணி.
இவ ஜாதகத்தை தான் பார்க்கணும். இந்தாங்க கொடுங்கோ. குரு 12ல இருக்கார். 2 கூடையும் மறைஞ்சிட்டான். தொழில் லாபஸ்தானத்திலையும் மறைஞ்சதுனால தனவாக்கு சுத்தமா இல்ல. சாதகமா என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இருந்தா சொல்ல மாட்டேனம்மா. சந்திரன் 6ஆம் வீட்டை பாக்குறாரு, ஆனா பார்க்க கூடாது. சூரியன் 5ல நீச்சம் பெற்றிருக்காரு, சனி மேஷத்துல நீச்சம் பெற்றிருக்காரு. 7 கூடையவனும் மறைஞ்சிட்டான். குடும்ப வாழ்க்கைக்கு பங்கம் வரும். ஏமா, இந்த ஜாதகத்தை வேற எங்கேயாவது காமிச்சிருக்கீங்களா? தெரியலையே. நீலவேணி, நீ எங்க ஜாதகத்தை காட்டினியா? 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பாஸ் ஆவேனா என்னமான்னு தெரிஞ்சுக்க ஒரே ஒரு தடவை சாதகத்தை காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கூட சாதகம் காட்டின மாதிரி எனக்கு தெரியலையே. அது நீ செஞ்ச புண்ணியம். ஜாதகத்தை பார்த்திருந்தா உனக்கு கல்யாணமே நடந்திருக்காது. ஜாதகம் என்னதான் சொல்லுது? பிச்சை எடுக்கிற ஜாதகம்னு சொல்லுது. விளையாட்டு வினையாகி உயிருக்கே கேடு உண்டாக்குற ஜாதகம் இது. உச்சம்னு பார்த்தா பிச்சை தட்டுதான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழிய உண்மையாக்குற ஜாதகம் தான் இது. இந்த ஜாதக அமைப்பு படி உனக்கு கல்யாணமே ஆயிருக்க கூடாது. உனக்கு எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. ரொம்ப கஷ்டம்தான். ஜனன ஜாதகத்துல சுப கிரகங்கள் எல்லாம் 6ஆம் வீட்டுல, அதாவது ஒரே வீட்டுல இருந்துகிட்டு நீ செய்ய நான் செய்ய மாட்டேன்னு கிரக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை. சரிம்மா, ஓ ருது ஜாதகம் இருக்கா? போதும், நிறுத்து. என் சாதகத்தை கொடு. நீ சாதகம் பார்த்தது போதும். முதல்ல கிளம்பி திரும்பி பார்க்க அப்படியே ஓடு. சாதகம் பார்க்கறான சாதகம். ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்தாங்க உங்க காணிக்க. ஐயோ வேண்டாமா, என் வாழ்க்கையில இவ்வளவு மோசமான ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை. உங்க பொண்ணுகிட்ட அவசரப்படுறது ஆத்திரப்படுறதெல்லாம் வாழ்க்கைக்கு கேடுன்னு சொல்லி வைக்கமா. போயானா பெருசா வந்துட்டான். உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நோட்டை படுக்குன்னு புடுங்குற. சித்தி, எனக்கு கல்யாணமே நடக்க கூடாதுங்கிறா, எனக்கு பிள்ளைங்களே இருக்காதுங்கிறா. அவனுக்கு சாதகம் பார்க்கவே தெரியாது. அதான் உண்மை. கல்யாணத்துக்கு தான் உன் ஜாதகத்தையே தரலையே. பொருத்தம் பார்க்க கேட்டுப்போ ஜாதகம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேனே. ஏன்? ஜோசியர் சொன்னாரே, அதுதான் காரணம். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் பட்ட பாடு இருக்கே. அப்பா ஐயோ, அப்ப எனக்கு விடிவு காலமே பிறக்காதா சித்தி? இப்பவாது நல்லது நடக்குமான்னு கேட்கத்தான் ஜாதகத்தை கொடுத்தேன். நீ படக்குன்னு புடிக்கிட்டா எரிச்ச வர மாதிரி பிச்சை எடுப்பேன்லாம் சொன்ன கோவம் வர்றதா சித்தி? உன் பிறந்த ஜாதகத்துல இருந்ததை தாண்டி சொன்னாரு. சித்தி, நீங்க அந்த ஆளோட நாக்க பாத்தீங்களா? ஏன், நீ பாத்தியா? பார்த்தேன். கிழிச்சாக்கு இருக்கிற மாதிரியே அப்படியே கருணாக்கு இருக்கு சித்தி. அந்த ஆளு சொன்னதுக்காகவே இது ஏதாவது பழிச்சிட போகுது சித்தி. எப்படியோ நம்ம நிலைமை இல்ல உன் நிலைமை கையேந்திர நிலைமையில தான் இருக்கு நிலவேணி. அப்படிலாம் இருக்காது. பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தா இந்த உடம்புல உசிர் இருக்காது சித்தி.
पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र சாமி. प्रचोदयात्. வாங்கோ. ஓம் நம சிவாய. யாரு பேருக்கும் அர்ச்சனை? துர்காக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரே மனசு. இப்ப யாரு பேருக்கு அர்ச்சனைன்னு சொல்லுங்க. சாமி பேருக்கு. பேஷா பண்ணிடலாம். ஓம் சிவாய நமः, ஓம் மகேஸ்வராய நமः, ஓம் சம்பவே நமः, ஓம் விநாயகினே நமः, ஓம் சசிசேகராய நமः, ஓம் வாமதேவாய நமः, ஓம் விரூபாக்ஷாய நமः, ஓம் கபர்தினே நமः, ஓம் நீலலோகிதாய நமः, ராஜாதிராஜாய பிரசக்யசாயினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமேகாமாம் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வைஷ்ரவணாய மகாராஜாய நமः शीर्वशस्व वायुष्य आरोग्ये भाविदा सौभाणं मगीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं सततं भक्तनं दीर्घमायुः दीर्घसुमङ्गली भव सर्वाविषसिद्धिरस्तु सकल ऐश्वर्याभिवृद्धिरस्तु दीर्घायुष्यमस्तु. இந்த தடவை சாமி கிட்ட என்ன வேண்டுதல் வச்சேன்? கடவுளுக்கு நன்றி சொன்னேன். இனிமே கடவுள் கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு எந்த குறையும் இல்ல மேடம். ஆமா, நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? நான் கோவிலுக்குள்ள வர ஆரம்பிச்சது காரணமே நீதான் மீரா. உனக்காகத்தான் நான் கோயிலுக்கே வரேனே தவிர எனக்காக வரல மீரா. முயற்சி திருவினையாக்குங்கிற தத்துவத்தை ஃபாலோ பண்ணி வாழறவனா எதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கணும்? உங்களோட பகுத்தறிவு சிந்தனைக்குள்ள நான் வர விரும்பல மேடம். நீங்க நீங்களாவே இருக்கிறது தான் உங்களுக்கு பெருமை. அஃப்கோர்ஸ், நான் மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். சரி, நீங்க என்னுடைய புகுந்த வீட்டுக்கு வந்தீங்களே, எப்படி ஃபீல் பண்றீங்க? நவகிரகங்களை பத்தி உனக்கு தெரியுமா? ஒரே இடத்துல இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க மாட்டாங்க. அப்படிதான் உன் வீட்டுல உள்ளவங்களும், சாரி நம்ம வீட்டுல உள்ளவங்களும் ஒரே வீட்டுல வாழ்ந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமை இல்லாம தான் இருக்காங்க. நீங்க தான் மேடம் அவங்களுடைய மனசை மாத்தணும். உங்களால மட்டும்தான் அவங்களுடைய மனசை மாத்த முடியும். எல்லார் மனசுலயும் எக்கச்சக்கமா அழுக்கு படிஞ்சிருக்கு. ஒட்டடை அடிச்சே ஆகணும். சரி, உன் ஹஸ்பண்ட் கூட பிறந்த 2 பேரு, அவங்களோட சம்சாரம், இவங்க எல்லாம் இல்லாம இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்களே, அவங்க யார் மீரா? வீட்டுல பெரியவர், அவர் தான் என் மாமனாருடைய சித்தப்பா. நாங்க எல்லாருமே அவர் சித்தப்பான்னு தான் கூப்பிடுவோம். ஓஹோ, செங்கல்பட்டுல இருந்து வந்த உடனே கல்யாணத்தை நிறுத்தினதே அவர்தான். அவர்தான் சித்தப்பாவா? ஆமா, அவரை பார்த்தா என் மாமனார் பயப்படுவாரு. பயம் கலந்த மரியாதையா இருக்கும். சரி, இன்னொருத்தர் இருந்தாரே, அவர் யாரு? என் மாமனாரோட சின்ன வயசு நண்பர். காலேஜ் வரைக்கும் ஒன்னா படிச்சிருக்காங்க. என் மாமனாரோட பர்சனல் அட்வைசர். ரொம்ப நல்லவர். சரி, அப்புறம் உயரமா ஒரு லேடி இருந்தாங்களே, அவங்க யாரு? அவங்கதான் நீலவேணி அக்காவோட சித்தி. அவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நீலவேணி அக்காவோட புத்தி மாற ஆரம்பிச்சது. இப்போ சுத்தமா புத்தி கெட்டு போச்சு. நீங்க வந்த பிறகும் நாராயணியம்மா நீலவேணி அக்கா கிட்ட தப்பு தப்பா சொல்லி ஏத்தி விட்டாங்கன்னா நீங்க உங்க ஸ்டைல்ல அவங்களுக்கு பாடம் போக்கட்டணும். நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் மீரா. என்ன மேடம்? உனக்கும் எனக்கும் உண்டான தொடர்புங்கிறது கத்தி குத்துல இருந்து உன்னை காப்பாத்தினப்போ நம்ம பாத்துக்கிட்டோமே, அவ்வளவுதான். மத்தபடி நமக்குள்ள இருக்கிற நெருக்கம் நீலவேணிக்கும் கிரிஜாவுக்கும் தெரிஞ்சிடவே கூடாது. சத்தியமா தெரியாது மேடம். அன்னைக்கு கத்தி குத்துல இருந்து நீங்க என்ன காப்பாத்தினது மட்டும் தான் சொல்லிருக்கேன். அது அப்படியே மெயின்டைன் பண்ண. சரிங்க அத்தை. நான் நீலவேணி கிரிஜாவுக்கு மட்டும் தான் அத்தை, உனக்கு அம்மா. நான் அந்த வீட்டுக்கு வாழ போறது விதியோட விளையாட்டு மட்டும் இல்ல, காலத்தோட கட்டாயம். கல்யாணம் நடக்க போற நாள நான் அவளோட எதிர்பார்த்து காத்துட்டேன்.
கூடாதது நடந்துரும் போல இருக்கே. தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு. பேசாம உன்னை காப்பாத்திக்கிற வழிய பாரு. சித்தி, நெசத்த சொன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்க உருப்படியா எதுவுமே செய்யல. அதான் உண்மை. உன் புது மாமியாரு ரொம்ப தெளிவானவளா. நான் விசாரிச்சிட்டேன். நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாளாம். அக்கா, எல்லாம் அவங்க நினைச்ச மாதிரி முடிஞ்சிடும் போல இருக்கே. ஆமா கிரிஜா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி சாமியை தான் நம்பணும். அந்த சாமியை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அக்கா, என்ன பண்றீங்க அக்கா? மாமனாருக்கு சின்னதா ஒரு நெஞ்சு வலி வரணும். இல்லனா தாலிய கட்ட போகும்போது ஒரு கை இழுத்துக்கிட்டு விளங்காம போயிடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். சாமி நல்லவரா இருந்தா என் வேண்டுதல் நடந்துரும். ஓம் மாதவாய ஸ்வாஹா மாதவாய இதன் நமஹ. போய் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மாலையை போடுங்க. உட்காருங்க. ஏன் இளவணி, உன் மாமனாருடைய மாப்பிள்ளை குளம் எப்படி இருக்க? விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் கெட்டின மாதிரியே இருக்கு. என்ன பண்றது? அரச மரத்தை பிடிக்க வந்த சனிய பிள்ளையாரையும் சேர்த்து பிடிச்ச கதையா உன் மாமனார பிடிச்ச துர்கா மொத்த குடும்பத்தையும் ஆட்டி வைக்க போறா. ருத்ராய பசுபதையே இதன் நமஹ. ஓம் பூ ஸ்வாஹா. போய் பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. சரி. வாயுவே இதன் நமஹ. மணப்பொண்ணா? ஏண்டி கிரிஜா, 40-45 வயசுல கல்யாணம் பண்றவள மன பொண்ணுன்னு சொன்னாங்கன்னா 20 வயசுல கல்யாணம் பண்றவள மன குழந்தைன்னு சொல்லுவாங்களா? காமெடி பண்றாங்க கிரிஜா. அக்கா, 60 வயசை தாண்டிட்டாரு. ஆனா இந்த வயசுல அவர் பண்ற கல்யாணத்துக்கு என்ன பேருக்கா? கேக்குறாங்கள, முகத்தை சுளிக்கிறாங்கல்ல. அருவெறுப்பான கல்யாணம். அக்கா, இதுக்கு மேல பேசாதீங்க. ஏன்? அத பத்தி பேசுறதுக்கே அருப்பருப்பா இருக்குக்கா. மாலையை போடுங்க.